வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெக்சரில் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே ஒரு வெரைட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கால்டு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் பண்ணிட்டு மெயின் எய்மாக நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பேச போகிறோம். அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி பேச போகிறோம்னா, நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த செட்ல இருந்து ஒரு அந்த வெக்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுல எல்லா கேரக்டரிஸ்டிக் வெக்டாரும் அந்த ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்ல இருக்க ஒவ்வொரு வெக்டார்ஸும் கேரக்டரிஸ்டிக் வெக்டாராகவும் இருக்கும். இன் அடிஷன் அந்த ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வச்சு நமக்கு எடுக்கிற மேட்ரிக்ஸ் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டயகனல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது அந்த மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த மெயின் எய்ம். ஃபர்ஸ்டா நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிடுறோம். அந்த மெயின் எய்மான தியரத்துக்கு தேவையான லெமாஸை முன்னாடி பார்த்துட்டு அந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணி இந்த லெக்சர் முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினிஷன். டி இன் ஏ ஆஃப் பி அப்படின்னா டி ஃப்ரம் பி டு பி இஸ் a linear transformation is said to be normal. நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும்னா டி அதுக்கு அட்ஜாயிண்ட் எடுங்க. டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி அப்படின்னு வந்துருந்தா தென் இட் இஸ் said to be டி இஸ் said to be normal. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் லெமா ப்ராப்பர்ட்டியா பேசுறோம். நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு அப்படின்னா டி நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் பார்த்துக்கலாம். எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட் டீனா டி ஸ்டார் பார்த்துக்கலாம். இப்போ டி நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா சரி என்னங்கிற ஒரு நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா எந்தெந்த எலமெண்ட்லாம் n ஜீரோக்கு மேப் பண்ணுதோ அதே எலமெண்ட்டை n ஸ்டாரும் ஜீரோக்கு மேப் பண்ணும். அதான் இந்த லெமா பேசுறோம். இஃப் n இஸ் a normal linear transformation and if vn equal to 0 then vn star equal to 0. Proof simple. Inner product வச்சு முடியும். டீங்கிறது நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். அடுத்தது கொடுத்த ரெண்டு எடுத்துக்கும். vn equal to 0 for vn capital V. ஒரு எலமெண்ட் வீல இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு n வந்து ஜீரோக்கு மேப் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். சரி, டி வந்து nங்கிறது நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பை டெஃபினிஷன் என்ன இருக்கும்? n star equal to n star n. அதை நோட் பண்றது சிம்பிளைஸ் n star equal to n star n. இப்போ என்ன சொல்லணும்? vn star equal to 0 அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா இன்னர் ப்ராடக்ட் vn vn சரி vn star vn star equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். அதான் கன்சிடர் பண்றோம். இன்னர் ப்ராடக்ட் vn star vn star that is equal to n star செகண்ட் குவார்டர்ல முன்னாடி இருந்துச்சுன்னா n ஆகும். ரைட்டா? that is equal to இது எப்படி எழுதிக்கலாம்? n star n equal to by definition of normal is nothing but n star. அப்போ vn star v. இப்போ n ஸ்டார் இங்க இருந்து செகண்ட் குவாட்ரண்ட் போகும்போது n டபுள் ஸ்டார் போகும். இஸ் நத்திங் பட் n. அப்போ vn vn. we know vn equal to 0 then inner product vn vn equal to 0 because we know inner product x x equal to 0 if and only if x equal to 0. so இந்த வேல்யூ இருக்கனால இந்த இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ 0. ஸோ இதோட வேல்யூ 0. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? இன்னர் ப்ராடக்ட் vn star vn star is equal to 0. ஸோ vn star equal to 0. ஹென்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? என்னங்கிறது நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜீரோக்கு மேப் பண்ணுதோ அதே எலமெண்ட்ஸை n ஸ்டாரும் அதோட ஹெர்மிஷியன் அட்ஜாயிண்ட்டும் ஜீரோக்கு மேப் பண்ணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் கராலரி. அதாவது இங்க இதுல என்ன சொல்ல போறோம்னா லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் அ நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுப்போம். அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாம்டாங்கிறது n-க்கு நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருந்தா n ஸ்டாருக்கு லாம்டா பார் கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். இன் அடிஷன் கேரக்டரிஸ்டிக் ரூட்னாலே அதுக்கு கரஸ்பாண்டிங்லி எதை பார்த்துக்கலாம்னா கேரக்டரிஸ்டிக் வெக்டார் பார்த்துக்கலாம். அந்த வெக்டார் n-க்கு என்ன கேரக்டரிஸ்டிக் வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதே இது n ஸ்டாருக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த கராலரி சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். if lambda is a characteristic root of the normal transformation n and if vn equal to lambda v. நம்ம we know lambdaங்கிற characteristic root of n அப்படினாலே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நான் ஜீரோ வெக்டார் v எக்ஸிஸ்ட் ஆகும் பை டெஃபினிஷன். ஓகே, சரி. அப்படின்னா அதான் எழுதிருக்கோம் vn equal to nv where v நான் ஜீரோவா இருக்கும் because by definition of characteristic root. ஓகே, சரி. இப்போ என்ன சொல்றோம்? தென் vn star equal to lambda bar v. அதாவது இதே இதுல n ஸ்டார் எடுத்தீங்கன்னா vn star equal to lambda bar v அப்படின்னு சொல்றோம். இதுதான் மறைமுகம் என்ன சொல்றோம்? இங்க இதே இதை யூஸ் பண்ணுங்க. vங்கிறது
இங்க என்ன v நான் zero vector, so இங்கே v non zero vector. அப்போ we get a non zero vector in v, capital V, such that that vector into n star is equal to lambda bar into that vector. So இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம், lambda bar is a characteristic root of that transformation n star and its characteristic vector is v. சரியா? அதான் இப்போ சொன்ன லாம்டாங்கிறது கேரக்டர்ஸ் ரூட் ஆஃப் நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருந்துச்சுன்னா, லாம்டா பார்ங்கிறது கேரக்டர்ஸ் ரூட் ஆஃப் n ஸ்டாரா இருக்கும். அண்ட் இங்க v இப்படிப்பட்ட vஸ்க்கு தான் என்ன நேம் கொடுப்போம்னா, இப்படிப்பட்ட இது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா v வெக்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாதான் என்னது கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த கண்டிஷனை என்ன v சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதே இது இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஒரு லாம்டாவுக்கு எது கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கோ அதே மாதிரி லாம்டா பாருக்கும் கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ் சேமா இருக்கும் ரெண்டுக்கும் அப்படிங்கறத இங்க சொல்றோம். ஃபர்ஸ்டா ப்ரூவ் பண்ணுவோம். லெட் வி பி நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்குவோம். தென் என்ன கண்டிஷன் எடுத்துக்கோம், பை டெஃபினிஷன் n ஸ்டார் ஈக்குவல் டு n ஸ்டார் n. இப்போ என்ன ப்ரூஃப் ஃபர்ஸ்டா சொல்றோம்னா, n மைனஸ் லாம்டா இஸ் நார்மல் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா ப்ரூஃப் சோ சிம்பிளா முடிஞ்சிடும். அதான் எழுதுறோம், ஏன்னா முந்தின தேர்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, n மைனஸ் லாம்டா இஸ் நார்மல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா என்ன சொல்லணும், n மைனஸ் லாம்டாக்கு ஸ்டார், ரைட்டா? n ஸ்டார் இதுதான் நார்மலாலே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ n மைனஸ் லாம்டா நார்மல் சொன்னா அது அதோட ஸ்டார் ஈக்குவல் டு மாத்தி ப்ரூவ் பண்ணணும். அதான் இங்க சொல்லியிருப்போம், n மைனஸ் லாம்டா இன்டூ n மைனஸ் லாம்டா தான் ஹோல் ஸ்டார். இப்போ இது எப்படி வச்சிருந்துக்கலாம், n மைனஸ் லாம்டா பார், இது ஸ்டார் அப்ளை பண்ணீங்கன்னா உள்ள n ஸ்டார் மைனஸ் வேண்டும், லாம்டா பார் லாம்டா எப்படி பார்த்துக்கலாம், லாம்டா இன்டூ ஐ ஸ்டார் வந்து ஐ தான். அப்போ லாம்டா பார் மைனஸ் n ஸ்டார் மைனஸ் லாம்டா பார். ஓகே, இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ n ஸ்டார் எப்படி எழுதிக்கலாம், n ஸ்டார் ஈக்குவல் டு n ஸ்டார் n, அதை இங்க யூஸ் பண்ணுங்க பிகாஸ் n இஸ் நார்மல். இப்போ மற்றது அப்படி வச்சுக்கோம். இப்போ அகைன் குரூப் பண்ணுங்க, இந்த எலமெண்ட்டையும் இதை ரெண்டையும் குரூப் பண்ணுவோம். சரியா, இது ரெண்டையும் குரூப் பண்ணுவோம். அடுத்தது மிச்சம் இருக்கிற ரெண்டையும் அதுல, அப்போ இதுல ரெண்டுல இருந்து எது n ஸ்டார் எடுத்துக்கலாம், n ஸ்டார் இன்டூ n மைனஸ் லாம்டா. இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டுல இருந்து என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் லாம்டா பார காமன் எடுக்கீங்க. ஸோ n மைனஸ் இதுல உள்ள லாம்டா. ஓகே, மைனஸ் லாம்டா பார காமன் எடுக்கணும், n பிளஸ் ஒரு மைனஸ் சொல்லினா மைனஸ் லாம்டா. சரி, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எதை காமன் எடுத்துக்கலாம், n மைனஸ் லாம்டா காமன் எடுத்துக்கலாம். ஸோ n ஸ்டார் மைனஸ் லாம்டா பார் இன்டூ n minus lambda, that is equal to, that is ஒரு லைன் எழுதிக்கலாம், that is equal to n star minus lambda bar தான் என்னது, n star minus lambda bar equal to n minus lambda the whole star. அப்போ that is equal to இங்க என்ன எழுதிக்கலாம், n minus lambda the whole star into n minus lambda. So n star equal to n star n என்கிற ஃபார்மட்ல வந்து, so that linear transformation of the n minus lambda is normal, right? இப்போ நம்மளோட மெயின் ப்ரூஃப் போங்க. அடுத்தது நார்மல்ங்கிற எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணோம். அடுத்தது v மைனஸ் vn ஈக்குவல் டு லாம்டா v அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. அதுல அகைன் யூஸ் பண்ணுங்க, vn ஈக்குவல் டு லாம்டா v இம்ப்ளைஸ் ஒரு சைடா கொண்டு வந்துக்கோங்க, vn மைனஸ் லாம்டா v ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் v வெக்டார் எடுத்துக்கோமா, v இன்டூ n மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க முந்தின எலமா என்ன சொல்லுது, எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் ஜீரோக்கு ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் பண்ணுதோ அதே எலமெண்ட்ஸை n ஸ்டாரும் மேப் பண்ணும் அப்படிங்கிறத முந்தின எலமா. ஓகே, அதே இதை இங்கே யூஸ் பண்ணிடலாமா. இப்போ நமக்கு என்ன தெரியும், n மைனஸ் லாம்டா இஸ் நார்மல், இந்த ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம், n மைனஸ் லாம்டா இஸ் நார்மல். ஸோ இந்த n மைனஸ் லாம்டா ஜீரோக்கு v மேப் பண்ணிச்சுன்னா n மைனஸ் லாம்டாக்கு ஸ்டாரும் ஜீரோக்கு தான் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் 0. இப்போ n மைனஸ் லாம்டா ஸ்டாரோட வேல்யூ என்ன, n ஸ்டார் மைனஸ் லாம்டா பார் v ஈக்குவல் டு 0. இப்போ அகைன் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன வந்துட்டு v n ஸ்டார் ஈக்குவல் டு லாம்டா பார் v. ஸோ வி ப்ரூவ் த ரிசல்ட். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம். சரி, இப்போ வாயால சொல்றது அகைன் நோட்ல எழுதி வச்சிருக்கோம். we observe that from corollary 1, if lambda is a characteristic root of normal transformation n, then lambda bar is a characteristic root of n star. அதே மாதிரி மாத்தி யோசிக்கலாம், ஏன்னா லாம்டா பார் இஸ் a characteristic root of n starனா முந்தின ரிசல்ட்டே அப்ளை பண்ணுங்க, லாம்டாக்கு பாருக்கு பார், அப்போ லாம்டா டபுள் பார் இஸ் a characteristic root of n star whole star.
இதுனா அப்போ லாம்டா டபுள் பார் என்னது லாம்டா தான். என் ஸ்டாருக்கு ஹோல் ஸ்டார் எடுத்தீங்கன்னா தட்ஸ் நத்திங் பட் என் தான். என் ஸ்டார் டு ஸ்டார் அதாவது அட்ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். டி ஸ்டார் ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி. ஸோ இதை கான்வர்ஸாகவும் சொல்லிடலாம். லாம்டா பார் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் என் ஸ்டார், தென் லாம்டா இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் என் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது கேரக்டரிஸ்டிக் வெக்டார் மாறுமா? மாறாது. அதையும் இங்கே நோட் பண்றோம். எனி கேரக்டரிஸ்டிக் வெக்டார் of normal transformation n belonging to lambda is equal to is nothing but the characteristic vector of n star belonging to lambda bar and vice versa. முதல்ல தீர்த்து அதே தான் அப்படி யூஸ் பண்ணுறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கரானரி யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் எதுல தான் இருக்கும்? யூனிட் சர்க்கிள் மேல தான் லைஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத அந்த கரானரியில் ப்ரூவ் பண்ண போறோம். If t is unitary and if lambda is a characteristic root of t, then modulus of lambda equal to 1. Modulus of lambda equal to 1 என்ன? சென்டர் 0 ரேடியஸ் 1 வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. அந்த சர்க்கிள் மேல தான் லாம்டா லை ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட மீனிங். ஓகே, இது சர்க்கிள் வித் சென்டர் 0 அண்ட் ரேடியஸ் 1. ஸோ அந்த ஐடியாவை எடுத்துக்கலாம். இப்போ என்ன இருக்கு கையில? t is unitary. Since t is unitary, அப்போ யூனிட்டரியோட டெஃபினிஷன் என்ன? t star equal to 1. சரி, டி டி ஸ்டார் ஈக்குவல் டு 1 ரெண்டு பக்கம் ஸ்டார் அப்ளை பண்ணுவோம். ஹெர்மிஷன் அட்ஜாயின். அப்போ என்ன வரும்? டி டபுள் ஸ்டார் டி. ஓகே, மாத்தி வரும் அப்படிதானே? ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகும்? அகைன் சேமா தான் இருக்கும். அதான் டி ஸ்டார் டி ஈக்குவல் டு என்னதான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி ஈக்குவல் டு 1. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ டி இஸ் யூனிட்டரி இம்ப்ளைஸ் டி இஸ் நார்மல். ஸோ யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா அது நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிடுறோம். டக்குன்னு முந்தின கரானரி யூஸ் பண்ணுவோம். இப்போ டி இஸ் நார்மல், தென் ஒரு லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் டின்னு எடுத்துக்கோம். நம்ம என்ன சொல்லணும்? மாடுலஸ் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, லாம்டா இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் டி, தென் பை டெஃபினிஷன் ஒரு நான் ஜீரோ வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகும் such that அந்த விடி ஈக்குவல் டு லாம்டா வி அப்படின்னு இருக்கும். ஓகே, therefore பை கரானரி முந்தின கரானரி படி டிங்கிறது என்னது? நார்மல். நார்மல் வி ப்ரூவ் ஹியர். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டி நார்மல் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா தென் அதோட ஸ்டார் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். வி டி ஸ்டார் ஈக்குவல் டு லாம்டா பார் வி. இப்போ எடுத்துக்கோங்க, வி ஈக்குவல் டு வி இன்ட்டு 1, வி 1 ஈக்குவல் டு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ அகைன் விடி ஈக்குவல் டு லாம்டா பார் வி அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அகைன் லாம்டா ஸ்கேலார் காமன் எடுத்துக்கோம். வி டி ஸ்டார் ஈக்குவல் டு லாம்டா பார் வி அதை அங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? வி ஈக்குவல் டு lambda bar v. இங்கே v is non-zero vector. இதுனா v non-zero vector, then lambda bar equal to 1. lambda z bar equal to என்னது? mod z the whole square. இந்த சின்ஸ்ல தப்பல் இருக்கும். mod z the whole square. அப்போ mod lambda the whole square equal to 1, then mod lambda is also 1. Okay, the value is 1. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் unitary transformation t இருந்துச்சுன்னா then it should be lie on the unit circle. unitary transformation ஓட characteristic root unit circle ஞாபகம் lie ஆயிருக்கும். unitary unit அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டா கண்டிப்பா யூஸ் ஆகும். unitary transformation ஒரு முக்கியமான ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட்டையும் சேர்த்து கிளப் பண்ணி வச்சுக்கலாம். யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அது வந்து எது மேல லை ஆயிருக்கு? சர்க்கிள், யூனிட் சர்க்கிள் மேல லை ஆயிருக்கு. அதோட கேரக்டரிஸ்டிக் வெக்டர்ஸ்லாம் அது மாதிரி ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னா ஹெர்மிஷன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னா அதோட கேரக்டரிஸ்டிக் வெக்டர்லாம் இதுல ரியல் லைன்ல மேப் ஆயிருக்கும். ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் இல்லாட்டி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ல எதுல லை ஆயிருக்குன்னா பியூர்லி இமேஜினரி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன? ஒய் ஆக்சிஸ்ல லை ஆயிருக்கும். இமேஜினரி ஆக்சிஸ்ல லை ஆயிருக்கும். மூணையும் நீங்க அப்படி யோசிச்சுக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டா ஏதாவது செட் எக்ஸாம் இதே மாதிரி டிஆர்பிலாம் இதே மாதிரி இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஃபிகர்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹெர்மிஷனு, ஒய் ஆக்சிஸ்ல எடுத்தீங்கன்னா அதான் பியூர்லி இமேஜினரினா ஸ்கியூ ஹெர்மிஷனு, சர்க்கிள் மேல இருக்குன்னா அது யூனிட்டரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெமா, இஃப் n is normal and v t n power k equal to 0. ஏதோ ஒரு பவருக்கு v n power k equal to 0 then vn equal to 0. என்ன சொல்றோம்?
n பவர் k ஏதோ ஒரு பவருக்கு n பவர் kங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் v ஒரு எலிமெண்ட்டை ஜீரோக்கு மேப் பண்ணுச்சுன்னா தென் ஷுவர்லி n-ம் ஜீரோக்கு தான் மேப் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணும். அதை கொடுத்து எடுத்துக்கோ n is நார்மல். அப்போ என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? n star n equal to n star. இப்போ n ஸ்டாரை எஸ்ன்னு எடுத்துக்கோ. தென் எஸ் ஸ்டார் என்ன ஆகும்? ஸ்டார் எடுங்க, தனித்தனியாக அப்ளை பண்றீங்க, n ஸ்டாரே ஆகுது. அப்போ n ஸ்டார் இஸ் நத்திங் பட் எஸ், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எஸ். அப்போ எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு எஸ், ஸோ எஸ் இஸ் ஹெர்மிஷியன். சரி, இப்போ என்ன கையில இருக்கு? வி என் பவர் கே ஈக்குவல் டு 0. இப்போ வி எஸ் பவர் கே பாருங்க, வி எஸ் பவர் கே ஈக்குவல் டு தட் வேல்யூ. இப்போ இது தனித்தனியாக அப்ளை பண்ணுங்க. வி என் பவர் கே ஈக்குவல் டு என்னது? 0. அப்போ 0 n ஸ்டார் பவர் கே தட் இஸ் ஈக்குவல் டு nothing but 0. அப்போ v s power k equal to 0 and s is Hermitian. ஆல்ரெடி இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா Hermitian and this ஏதோ ஒரு பவருக்கு 0 ஆகுது. தென் v s equal to 0. s என்ன? nothing but s equal to n star. அப்போ v n star equal to 0. சரி, v n star equal to 0னா அந்த இன்னர் ப்ராடக்ட் 0, v equal to 0 அப்படிதானே? அப்போ 0 போல இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? n ஸ்டார் ரெண்டா குவாட்ரண்ட் போச்சுன்னா n டபுள் ஸ்டார் ஆகும். அது எழுதிருக்கும். n டபுள் ஸ்டார்ங்கிறது n தான். அப்போ vn, vn equal to 0. Okay, inner product x, x equal to 0 if and only if x equal to 0. So vn equal to 0, hence our next corollary. நெக்ஸ்ட் லெமா. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் கரோலரி ப்ரூவ் பண்ண போறோம். இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் கேஸ் nங்கிறது நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கோ, லாம்டாங்கிறது f இருக்கட்டும், fல இருந்து ஒரு எலிமெண்டா இருக்கட்டும். vn minus lambda power k equal to 0னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படின்றோம். சிம்பிள் தான். n is நார்மல் அப்படின்னா n நார்மல்னா n மைனஸ் லாம்டாவும் நார்மல் முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ப்ரூஃப் வேணும்னு வச்சுக்கோங்க, முன்னாடி முந்தின இந்த கரோலரியில ப்ரூவ் பண்ணா அதே ப்ரூஃப் எழுதிக்கோங்க. n மைனஸ் லாம்டா இன்டூ n மைனஸ் லாம்டா ஹோல் ஸ்டார் ஈக்குவல் டு இந்த ப்ரூஃப் அங்க முன்னாடி இந்த கரோலரியில ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த லெக்சர்ல தான் ப்ரூவ் பண்ணுவோம். அதே இதை இங்க திரும்பி எழுதிக்கோங்க. அப்ப என்ன வருது? n மைனஸ் லாம்டா இஸ் நார்மல் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுது. அப்ப n is நார்மல் இம்ப்ளைஸ் n minus lambda is நார்மல். சரி, இந்த ரிசல்ட் ஆல்ரெடி தெரிஞ்சது. இப்போ n minus lambda நார்மல் முந்தின இந்த இப்போ ப்ரூவ் பண்ண இந்த ரிசல்ட்டை பாருங்க. n நார்மல் v n power k equal to 0 அது இம்ப்ளைஸ் vn equal to 0. இங்க given என்னது? v n minus lambda power k equal to 0 and n minus lambda is normal, hence v n minus lambda equal to 0. இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? vn minus lambda v equal to 0. So vn equal to lambda v. ஃபைனலா தியரம் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபைனல் லெமா, தேர்ட் லெமா, let n be a normal transformation. Suppose lambda and mu are distinct characteristic roots of n. n நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுல ரெண்டு வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, லாம்டாவும் மியூவும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக் ரூட் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங்லி கேரக்டரிஸ்டிக் வெக்டாரும் டிஃப்ரெண்டா எக்ஸிஸ்ட் ஆகும். அதை v and w எடுத்துக்கோங்க. And if v, w are in v and are such that characteristic, இது ரெண்டு என்ன கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸா இருக்கும், இது கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? ரெண்டும் நான் ஜீரோவா இருக்கும். அண்ட் இன் அடிஷன் vn equal to lambda v and wn equal to mu w. இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டும் டிஸ்டிங்கா இருக்கு. அது அதாவது ரெண்டு டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ரூட் இருக்கு, அது கரஸ்பாண்டிங்ல எக்ஸிஸ்ட் ஆகிற ரெண்டு டிஸ்டிங்டா தான் கேரக்டரிஸ்டிக் வேல்யூஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக் வெக்டார் ரெண்டு எப்படிதான் இருக்கும்? ஆர்த்தோகோனலா இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் இன்னர் ப்ராடக்ட் v, w equal to 0. சரி, ப்ரூஃப் பார்க்கலாம். என்னங்கிறது நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோம். அடுத்தது என்ன? லாம்டா மியூ கேரக்டரிஸ்டிக் ரூட்னு இருக்கட்டும். இன் அடிஷன் இது என்ன சொல்ல? இன்னர் ப்ராடக்ட் v, w equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணும். ஃபர்ஸ்டா இன்னர் ப்ராடக்ட் vn, w என்னன்னு பாக்குறீங்க. இன்னர் ப்ராடக்ட் vn, w equal to vn equal to lambda v சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ lambda times v, w. அப்போ இன்னர் ப்ராடக்ட் vn, w is equal to lambda times இன்னர் ப்ராடக்ட் v, w. சரி, இப்போ அடுத்தது இந்த இதை எடுத்துக்கோம். ரெண்டு பக்கம் ஸ்டார் போடுங்க. பிகாஸ் n is நார்மல். அப்போ இந்த கரோலரி யூஸ் பண்ணிடலாமா? n is நார்மல்னா இதுல அதாவது அது எங்க என்ன அங்க பார்த்துப்போம். un equal to lambda v implies v into n star equal to lambda bar v அப்படின்னு பார்த்துப்போம். அதே இதை இங்க யூஸ் பண்ணுங்க.
சரி, இப்போ இன்னர் ப்ராடக்ட் vn, w பாருங்க. vn, w இது வந்து நமக்கு wn ஸ்டார் கொண்டு வரணும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் கொண்டு வாங்க. wn ஸ்டார். ஓகே, wn ஸ்டார் ஈக்குவல் டு மியூ பார் ஒமேகா. சரி, w. சரி, மியூ பார் w ல இருந்து மியூ பார் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்து வெளியே எடுங்க. அப்போ மியூ டபுள் பார் இன்னர் ப்ராடக்ட் v, w. ஸோ மியூ இன்டு இன்னர் ப்ராடக்ட் v, w. ஸோ we give two representation for inner product vn, w. இந்த ஒரு representation, இந்த ஒரு representation ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் that value from 1 and 2 இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ ஒரே சைடு கொண்டு வாங்க, மொத்தமா ஸ்கேலார வெளியே எடுத்துக்கலாம். அப்போ லாம்டா மைனஸ் மியூ இன்னர் ப்ராடக்ட் v, w equal to 0. இங்க நமக்கு என்ன தெரியும், லாம்டா வியும் டிஸ்டிங்க்ட். ஸோ ரெண்டும் நான் ஜீரோ. அண்ட் ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் நான் ஜீரோ. ஸோ இந்த டைம் நான் ஜீரோ. அப்போ ஷுட் பி இது ரெண்டுமே ஃபீல்ட்ல உள்ளது. ஸோ இது நான் ஜீரோனா ஏதாவது அடுத்த ரெண்டு ப்ராடக்ட் ஜீரோ ஆகுனா அடுத்த டைம் கண்டிப்பா ஜீரோ தான் ஆகும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் v, w equal to 0. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணோம், ரெண்டு டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ரூட் இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங்லி எக்ஸிஸ்ட் ஆகுற ரெண்டு டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸும் ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். அதாவது இன்னர் ப்ராடக்ட் v, w equal to 0. நெக்ஸ்ட் தியரம், let n be a normal linear transformation. நம்ம மெயின் எய்மான தியரம் இதுதான் இந்த லெக்சர்ல. nங்கிற நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா then there exists an orthonormal basis consisting of characteristic vector of n. அப்போ ஒரு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் இருக்கு, அதுல இருக்கெல்லாம் யாரு, கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸ் ஆஃப் n in which the matrix of n is diagonal. என்ன சொல்றாங்க, ஒரு நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கிறதுனாலே அது கரஸ்பாண்டிங்லி ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஒன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் எப்படி இருப்பாரு, கேரக்டரிஸ்டிக் வெக்டாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். such that அந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸை பொறுத்து மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா அது டயகனலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஈக்குவலன்ட்லி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துருவோம். என்னங்கிற நார்மல் மேட்ரிக்ஸ் இருந்தா ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் யூ எக்ஸிஸ்ட் ஆகும். such that un u inverse, அதாவது un u ஸ்டார் தான் மீனிங் இஸ் டயகனல் சொல்றோம். ஓகே, ப்ரூஃப் பண்ணலாம். ப்ரூஃப் கொடுத்தது எடுத்துக்கோ, என்னங்கிறது நார்மல் வச்சுக்கோம். கேரக்டர்ஸ் வெக்டார் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா கே டிஃப்ரெண்டா உள்ளது மட்டும் எடுப்போம். ஓகே, அப்போ இது கரஸ்பாண்ட் நமக்கு ஆல்ரெடி இந்த முன்னாடி இந்த ஃபார்ம்ஸ்ல பார்த்துப்போம். கனானிக்கல் ஃபார்ம்ஸ்ல இந்த கராலையில ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்னன்னா டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் வெக்டர் இருந்துச்சுன்னா அது மட்டும் ரூட்டா இருக்கிற மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். மினிமல் பாலினாமியலா இருக்கிற மாதிரி ஒரு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியும். அது இப்படிதான் இருக்கும். vi கொண்டு இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். such that அந்த vi's எல்லாத்தையும் டைரக்ட் ப்ராடக்ட் போட்டீங்கன்னா அது நத்திங் பட் ஹோல் ஸ்பேஸ் v ஆயிரும் அப்படிங்கிறது எழுதிருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பழைய லெக்சர்ஸ்ல. கனானிக்கல் ஃபார்ம்ஸ்ல அண்டர் கனானிக்கல் ஃபார்ம்ஸ் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்டை இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன, லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா கேங்கிறது டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் வெக்டார். தென் பை தட் தியரம் we can return v as v1 direction, v2 direction, etc. vk, where vi equal to that elements. இந்த v such that இந்த மேப் பொறுத்து 0க்கு மேப் பண்ணும். மேல உள்ளதான் இன்வேரியன்ட் எல்லாம் சொல்லுவோம், ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு எலமெண்ட் vங்கிறது viல இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். சரியா, இப்போ நம்ம கையில இருக்குதுன்னா n நார்மல். இப்போ n minus lambda for any lambda it's normal. ஸோ n minus lambda உள்ள இருக்குது நார்மல். அப்போ v இந்த பவர் k equal to 0 அப்படின்னு இருக்குன்னா தென் பவர் 1 வச்சாலும் ட்ரூ அப்படிங்கிறது இந்த லெமா. அதை இங்க யூஸ் பண்ணுவோம். ரைட், சரி, இதுல இருந்து என்ன சொல்லிருக்கலாம், vn equal to lambda I v. ஸோ ஒரு எலமெண்ட் v in vi if and only if that element become, that vector become characteristic vector corresponding to lambda I, ரைட்டா? ஒரு எலமெண்ட் viல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த கண்டிஷனோட மீனிங் என்ன, v is a characteristic vector of n corresponding to lambda I. ஸோ ஒரு viல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது எல்லாமே எப்படிதான் இருக்கு, கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸ் ஆஃப் n இருக்கு. ஸோ அதான் எழுதியிருக்கோம், if and only if condition. therefore vi consisting only characteristic vector of n belonging to lambda I ன்னு மட்டும் போட்டா போதும், நம்ம the characteristic root lambda I அப்படின்னு எழுதிருக்கோம். ஓகே, சரி, இப்போ ஆல்சோ the inner product of v. சரி, இப்போ இந்த கண்டிஷன் இருக்குன்னா by 1 v is an inner product space. ஸோ இங்க இருக்கிற இன்னர் ப்ராடக்ட்
v1 v2 vkக்கும் தனித்தனியா இன்டியூஸ் பண்ணிடணும் because vi's are subspace of v. so அதான் இங்க எழுதிருக்கோம். also the inner product of v induces an inner product on vi. v வில இருக்கிற இன்னர் ப்ராடக்ட் vi லயும் ஒரு இன்னர் ப்ராடக்டா கொடுக்கும். சரி, அப்போ என்னாச்சு, vi is an inner product space ஆயிட்டு. so கிராண்ட்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸை viக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கிடைச்சிரும். இதுதானே? ஓகே, அதான் இருக்கும். therefore by கிராண்ட்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் process we can find an orthonormal basis vi related to this inner product. சரி, இப்போ என்ன சொல்லியாச்சு, விஐல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே இந்த பாயிண்ட் படி விஐல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே கேரக்டரிஸ்டிக் வெக்டார் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது, விஐல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஆஃப் விஐங்கிறத எடுத்துச்சு. இப்போ நம்ம என்ன இன்னொன்று ஈக்குவேஷன் நம்பர் 1 பாத்தீங்கன்னா v1 v2 எக்ஸெட்ரா vkல இருக்கிற பேசிஸ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா விக்கு பேசிஸ் ஆயிரும். ரைட்டா? சோ விக்கு பேசிஸும் இந்த விஐஸ்ல இருக்கிற பேசிஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன சொல்லணும், நமக்கு மெயின் எய்ம் என்ன, இதுல உள்ளது கேரக்டரிஸ்டிக் வெக்டார், விஐல உள்ள கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு சொல்லியாச்சு, விஐல உள்ள ஆர்த்தோனார்மல் பேசிஸ் சொல்லியாச்சு. ஆனா மொத்தமா நமக்கு எங்க வரணும், வீக் வரணும். வீக் வருதுன்னா பாருங்க, ஒவ்வொரு விஐல இருக்கும் கேரக்டரிஸ்டிக் வெக்டார். சோ வீக் அதே எலமெண்ட் கொண்டு போனாலும் கேரக்டரிஸ்டிக் வெக்டார் தான். சோ இதை ப்ரூவ் பண்ண வேண்டாம். அடுத்தது விஐஸ்ல எல்லாம் ஆர்த்தோனார்மல் அப்படின்னா ஜென்ரலி ஆர்த்தோனார்மல், வீக் ஆர்த்தோனார்மலா இருக்குமா அப்படின்னா இருக்கும். எப்போனா இண்டிவிஜுவலி விஐல இருக்கிற ஆர்த்தோனார்மல் செட் v1 v2 ரெண்டை மட்டும் வச்சு பேசுமே. v1ல இருக்கிற ஆர்த்தோனார்மல் செட் v2ல இருக்கிற ஆர்த்தோனார்மல் செட் ரெண்டையும் கிளப் பண்ணி தான் வீக்கு கொண்டு போறோம். ரைட்டா? அப்போ v1ல இருக்கிற ஆர்த்தோனார்மல் செட் அது எல்லாம் இண்டிவிஜுவலி ஆர்த்தோகோனலாவும் இருக்கும். v2ல இருக்கிற ஆர்த்தோனார்மல் செட் அதுல இருக்கிற எல்லா செட்டும் எப்படிதான் ஆர்த்தோகோனலாவும் இருக்கும். அதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இண்டிவிஜுவலி ஆர்த்தோகோனலா இருக்கும். இப்போ என்ன மட்டும் ப்ரூவ் பண்ண போதும், v1ல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸும் v2ல இருக்கிற ஆர்த்தோனார்மல் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரெண்டுமே ஆர்த்தோகோனல்னு ப்ரூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ டோட்டலி அந்த செட்ஸ் v1ல இருக்கிற எலமெண்ட்ஸ் v2ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது டோட்டல் வீக்கு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கிடைச்சிரும். அப்படிதானே? அதான் இங்க செய்ய போறோம், அதான் கிளைம் பண்ண போறோம். எலமெண்ட்ஸ் இன் டிஸ்டிங்க்ட் விஐஸ், வேற வேற விஐஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்த்தோகோனல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்ப என்ன செய்யணும், ரெண்டு டிஃபரெண்ட் விஐ விஜே வேற வேற எடுத்துட்டு விஐல இருந்து ஒரு எலமெண்ட் விஜேல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். விஐல ஒரு எலமெண்ட் இருக்கு, பை திஸ் ஈக்குவேஷன் விஐல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா என்ன சொல்லிடலாம், vn equal to lambda i v. இப்போ uங்கிறது viல இருக்கு, சோ un equal to lambda i v. இங்க wங்கிறது vjல இருக்கு, சோ wn equal to lambda j w. சரி, இப்படி பாருங்க, lambda ஐயும் lambda ஜேயும் டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக் ரூட். சோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா பை திஸ் லெமா, பை ப்ரீவியஸ் லெமா, இன்னர் ப்ராடக்ட் v u, w என்ன ஆகும், அது ரெண்டோட இன்னர் ப்ராடக்டும் 0 ஆயிரும் பை திஸ் லெமா. சோ இது இன்னும் ஈக்குவல் டு ரெண்டும் 0 ஆயிட்டு. அப்போ என்னாச்சு, விஐல இருந்து ஒரு எலமெண்ட் விஜேல இருந்து ஒரு எலமெண்ட் வித்தியாசம் எடுக்கீங்க, அதோட இன்னர் ப்ராடக்ட் 0 ஆயிட்டு. சோ போத் ஆர் ஆர்த்தோகோனல். அப்படின்னா இப்போ டோட்டலி விஐஸ்ல இருக்கிற எல்லா ஆர்த்தோனார்மல் பேசிஸ் எல்லாத்தையும் எடுங்க, மொத்தமா சேர்த்து ஒரே செட்ல போடுங்க. அது என்ன ஆயிரும், டுகெதர் ஃபார்ம் அன் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் ஃபார் வி. அதான் இங்க நோட் பண்றோம். Hence all the orthonormal basis of vi together for an orthonormal basis of v. அப்போ ஆர்த்தோனார்மல் கிடைச்சிட்டு, அடுத்தது ஒவ்வொரு விஐல இருக்கிற ஆர்த்தோனார்மல் பேசிஸ் பார்த்தோம், அது எல்லாமே என்னது, கேரக்டரிஸ்டிக் வெக்டார். சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்குமா? சோ இதே கண்டிஷன் ஜெனரலாவும் ஒத்து வரும். சோ vjn equal to lambda j vj for every j equal to 1 2 3 etc k. அப்போ இதுக்கு ரிலேட்டடா உள்ள மேட்ரிக்ஸ் ஆஃப் n எப்படி இருக்கும், இந்த ஃபார்மட்ல இருக்கும்போது மேட்ரிக்ஸ் ஆஃப் n போது என்ன செய்யணும், ஒவ்வொரு பேசிஸ் எலிமெண்ட் எடுங்க, அதுக்கு இமேஜ் பாருங்க, இமேஜஸ் அகைன் இன் v இருக்கும். சோ v ல இருக்கிற எலிமெண்ட்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட் எழுதலாம். அந்த லீனியர் காம்பினேஷன் எழுதிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் என்ட்ரிஸையும் முன்னாடி போடுங்க. இதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பேசிஸ் பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, லாம்டா ஜே விஜேயோட காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு காம்பினேஷன் ஆகும், 0 v1 plus 0 v2 plus etc 0 vj minus 1 plus etc plus lambda j vj plus மற்ற எல்லாத்துக்கும் 0 vn வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் jth ரோ என்ன இருக்கும், 0 0 0, jth எலிமெண்ட்ல மட்டும் lambda j, மற்ற எல்லாம் 0. அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் n என்ன இருக்கும்,
இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கனாலே டயகனல்ல மட்டும் லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா கே இருக்கு. மற்ற எல்லா என்ட்ரிஸும் 0 and hence the matrix of n in this basis is diagonal. See the இந்த பென்சில் வச்சு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு, ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதுல ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுல இருக்க ஓவராலும் கேரக்டரிஸ்டிக் வெக்டார்ஸா இருக்கிற மாதிரி சச் தட் அதோட மேட்ரிக்ஸ் என்னதான் இருக்கும், மேட்ரிக்ஸ் ஆஃப் என் வந்து அந்த பேசிஸ் பொறுத்து டயகனலா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஹென்ஸ் அவர் ஆர்குமெண்ட். தேங்க்யூ.